यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। सर्वान् प्रणम्य सप्तमाध्याय विषयः उपस्थाप्यते। சப்தமாத்தியாயத்தில் அஸ்மத் பாஷ்யத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய விஷயங்கள், பல பேதங்கள், அபிப்பிராய பேதங்கள் இங்கே இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஏற்கனவே சொன்னா போல முக்கியமாக 2 ஸ்லோகம், பாபசாலிகள் 4 பேர், புண்ணியசாலிகள் 4 பேர், அந்த விஷயத்தை மட்டும் உபஸ்தாபனம் பண்ணுற இருக்கக்கூடிய அவகாசத்தில் என்னென்ன பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் வரிசையாக இருக்கோ அந்த பூர்வபக்ஷங்கள்லாம் விளக்கி சொல்லலாம். இப்போ ஆரம்பத்திலே அவதாரிக்கையிலேயே பூர்வ ஷட்கத்துக்கும் மத்தியம ஷட்கத்துக்கும் சங்கதியானது சொல்லப்படுறது. ஸ்வயாதாத்மியம் பிரகிருத்தியஸ்ய திரோதிக் சரணாகதி பக்தபேதா பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம் சப்தம உச்சதே அப்படின்னு சொல்கிறார். அதுவும் 7வது அத்தியாயத்தில் ஸ்வயாதாத்மியம் உபாசிக்கப்படக்கூடியவனாக கார்த்தால சொன்னோம். பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா அப்படின்னு. பிராப்பியா யாரு? சாட்சாத் பரமாத்மா. பிராப்பியனா இருக்கக்கூடிய பரமாத்மா தன்னுடைய உண்மையான சுபாவத்தை இங்கே தெரிவிக்கிறான். பிரகிருத்தினால அஸ்ய திரோதிகி, இந்த பிரகிருதி, இந்த மூல பிரகிருத்தினால அஸ்ய திரோதிகி, இந்த பரமப்பிராப்பியனா இருக்கக்கூடிய பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஜீவனுக்கு ஏற்படுறது. அந்த நிலை சொல்லப்படுறது. சரணாகதி, அந்த திரோதானமாக இருக்கக்கூடியதான அந்த நிலையை போக்கடிப்பதற்காக ஏற்பட்ட சரணாகதி. பக்த பேதா, அது மட்டும் இல்லாமல் பக்தேஷு பேதாக வர்த்தந்தே, அந்த பக்த பேதங்கள். பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம், பிரபுத்தா ஞானி, அந்த ஞானியினுடைய சிரைஷ்டியமானது இந்த 7வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. முன்னாடி ஞான கர்மாத்மிகா நிஷ்டே யோகலட்சியே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வசக்கேன சோதித்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் முன்னாடி ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் சேஷத்துவ ஞானம், இதர விஷயங்களில் லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, இந்த மாதிரியான புத்தி விசேஷங்கள்னால நன்கு சிறப்பிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஞானயோகம், கர்மயோகம் முதலானவைகள் இந்த 6 அத்தியாயத்தில் நம்மளால் பார்க்கப்பட்டது. மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய ஆவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிவர்த்தையா பக்தியோக பிரகீர்த்திதா அப்படின்னு மத்தியம ஷட்கத்தில் பக்தி யோகமானது, அதாவது அந்த 6 அத்தியாயங்களில் பரமப்பிராப்பியனாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு அனுபவம், யதாவஸ்திதமான அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுக்கு மேலே இந்த ஞானத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான பக்தி யோகமானது இங்கே சொல்லப்படுறதில்ல. அதுவும் பரம் பிரம்ம பரம் தாம அப்படின்னு பின்னாடி 10வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் பெருமாளே. அகம் சர்வசிய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததை அப்படின்னு சொல்லிட்டு மத்த பரதரம் நாண்யத்துன்னு இங்கேயே பின்னாடி சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். சர்வம் சமாப்னோஷி தத்தோசி சர்வா அப்படின்னு எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவன், எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன், சத்தியசங்கல்பனாக இருக்கக்கூடியவன். பூமிராப்போ அனலோ வாயுன்னு சொல்லிட்டும் சொல்ல போகிறார் பின்னாடி. இந்த மாதிரியாக முதல்ல இருக்கக்கூடியதான பூர்வ ஷட்கத்தில் ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் நாராயணனை அடைவதற்கான தத்கிருது நியாய சித்தமாக இருக்கக்கூடியதான நேரடியான உபாயமாக இருக்கக்கூடிய உபாசனத்தை பற்றி மத்தியம ஷட்கத்தில் தெரிவிக்கிறார். இங்கே பக்தி யோகத்தை பற்றி அந்த நேரடியான உபாசனத்தை தெரிவிப்பதற்கு ஒரு ஏதுவாக, அதை ஒரு சம்பந்தத்துடன் கூடியதாக முதல் ஷட்கமானது சொல்லப்பட்டது. அதிலிருந்து ஆரம்பித்து இந்த 2வது ஷட்கமானது இந்த இடத்துல, அதாவது முதல்ல அங்கம் பிராப்தா, இந்த 2 விஷயங்களும் முதல் ஷட்கத்தில் தெளிவாக தெரிவிக்கப்பட்ட பிறகு 2வது ஷட்கத்தில் அங்கேயும் பிராப்பியமாக இருக்கக்கூடியதான வஸ்துவானது இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறது. எத பிரவர்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா. அதில் தொடக்கமாக
விமுச்ச நிர்மம சாந்தோ பிரம்மபூயாய கல்பதே பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம் அப்படின்னு இதிலிருந்து ஆரம்பித்து எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடியதான பக்தியினுடைய இந்த 7வது அத்தியாயம் தொடக்கமாக 18வது அத்தியாயம் வரைக்கும் பக்தியினுடைய விஷயம், எந்தெந்த மாதிரியான பக்தியில் இருக்கக்கூடியதான பேதங்கள் என்னென்ன, எப்படிப்பட்டதான பக்தியானது பண்ணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட பக்தர்கள் என்னை அடைகிறார்கள், என்னென்ன காரணத்திற்காக பக்தர்கள் என்னை அடைகிறார்கள், என்னிடத்திலே சரணாகதியை கேட்கின்றார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுறது. இதில் சில பூர்வபக்ஷங்கள் இருக்கு. தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அதுவும் அவனை சாதாரணமாக தெரிந்து கொண்டாலே சம்சாரத்தை நாம் மாயாமேதாம் தரந்தித்தேன் இருக்கோம் இல்லையோ, அதனால சாமான்யமாக தெரிந்து கொண்டாலே அவனை சம்சாரத்தை கடக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஞானாத்து மோக்ஷா ஸ்பஷ்டமாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அறிவினாலேயே மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உபாசீத அப்படின்னு வேத வாக்கியங்கள் இருக்கு. இந்த உபாசீதன்ற வாக்கியத்தை கொண்டு பார்க்கும் பொழுது உபாசன ரூபமான ஒரு அறிவினால் மோட்சமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல பக்தியினாலதான் மோட்சம் ஏற்படுகிறது அப்படின்னு எந்த வேத வாக்கியத்திலையும் இல்லையே. எங்க சொல்லப்பட்டிருக்கு? பக்தியா மோக்ஷா லப்யதே அப்படின்ற போல ஸ்ருதி பிரமாணம் எங்கேயும் காட்டப்படலையே. அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்ருதியா இருக்கட்டும் கர்ம ஞானங்கள் ரெண்டுத்தையும் கொண்டு மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏத்துக்கிறோம். இப்போ பக்தியினால மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு, பக்தியினால மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு இல்லையே. இன்னும் சில இடத்துல அதர்வசிக்க பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் இந்த பிரதர்தன வித்யான்னு ஒன்று கார்த்தால கூட சொன்ன இந்திர பிராணாதிகரணத்தில் பிராணஸ்ததா அனுகமாத் அப்படின்ற சூத்திரத்தில் பிரதர்தனோ ஹவை தெய்வோதாசியர் இந்திரஸ்யன்னு ஒரு உபனிஷத் வாக்கியத்தை காண்பித்து மாம் உபாஸ்வ அப்படின்னு இந்திரன் சொல்றான். இந்திரன் மாம் உபாஸ்வன்னு பிரதர்தனனுக்கு உபதேசம் பண்றான். என்னை உபாசி அப்படின்னு சொல்றான் நேரடியாகவே. இப்போ பரமாத்மானம் உபாஸ்வன்னு சொல்லலையே, பூர்வபக்ஷம் அங்கேயே அப்படிதான். சித்தாந்தமான மதந்தரியாமித்வேன வித்தியமானம் பரமாத்மானம் உபாஸ்வ அப்படின்னு வாமதேவர் திருஷ்டாந்தங்கள்லாம் காண்பிச்சு சர்வகத்வாத் அனந்தஸ்ய அப்படின்னு பிரகலாதனுடைய வார்த்தைகள்லாம் காண்பித்து சித்தாந்தமான மதந்தரியாமித்வேன வித்தியமானம் உபாஸ்வன்னு சொல்றார் இந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாமா தவிர பூர்வபக்ஷத்தை பொறுத்த மட்டும் பார்த்தால் மாம் உபாஸ்வ என்னை உபாசி அப்படின்னு தான் இருக்கு இந்திரனுடைய உபதேசத்தை பார்க்கும்போது. இங்கேயும் பரமாத்மானம் உபாசுவன்னு சொல்லப்படலையே. அப்படி இருக்கும் பொழுது பக்தியா பரமபுருஷனா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை உபாசித்தால் மோட்சம் அப்படின்ற போல எங்கேயுமே சொல்லப்படலையே அப்படின்னு பூர்வபக்ஷமானது இந்த இடத்துல மற்ற பாஷ்யங்கள்ல பார்த்து இந்த அஸ்மத் பாஷ்யத்துல சோத்தியமா இருக்கக்கூடிய அவதாரிகையில சோத்தியமா இருக்கக்கூடியதான ஒரு இடம். பரிகாரம் சொல்லும்பொழுது மோக்ஷோபாயம் உபாசனம், கேவல ஞானம் உபாசனம் இல்லை, மோக்ஷோபாயம்தான் உபாசனம். அதுலேயும் வெறும் உபாசனம் அப்படின்றது இல்லை, பக்தி ரூபமான உபாசனம் மோக்ஷோபாயம். ஏன்னா ஆரம்பத்திலேயே பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எழுதும் பொழுதே ஆரம்பத்தில் மங்கள ஸ்லோகத்திலேயே ஸ்ரீபாஷ்யக்காரர் ஷேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு சொன்னார். அகில பூண ஜென்ம ஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. ஷேமுஷினா மம பக்தி ரூபா பன்னம் ஞானம் பவத்து கஸ்மின் ஸ்ரீனிவாசே, அதுவும் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து அப்படின்னு ரொம்ப அழகாகவே மங்கள ஸ்லோகத்திலே இந்த விஷயத்தை தெளிவாக சூத்திர பாஷ்யத்தில் வரும்பொழுதும் காண்பித்திருக்கிறார். அவரே கீதா பாஷ்யத்துக்கு கர்த்தாவாக இருக்கும் பொழுது மோட்ச ரூப பக்தி ரூபமாக இருக்கக்கூடியதான உபாசனமே மோக்ஷோபாயம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மாதிரியான உபாசனம் மோக்ஷோபாயம், அதாவது பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய உபாசனம் தான் மோக்ஷோபாயமோ தவிர கர்மமும் உபாசனமும் சேர்ந்து சாட்சாத் மோக்ஷ உபாசனம் அப்படின்னு சொல்றதும் சரி கிடையாது. சாட்சாத் பக்தி ரூபமே உபாசனம். அதுவும் அந்த உபாசனமும் சாட்சாத் பரமபுருஷஸ்ய உபரி பவேத். அதுவும் தீர்க்கமான உபாசனம் பரமபுருஷன் மேலே மட்டும் இருக்கணுமே தவிர
எல்லோர் மேலேயும் இருக்கக்கூடியது அப்படின்றது இல்லை. அதுவும் துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யைஹி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யைஹி இது நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்தியம் நிருகரே வேகவதி தட்டாஸ்ரயன் துவாம் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் அப்படின்னு வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு திருவேலுக்கை அப்படின்னு ஒரு திவ்யதேசம் ஒரு கோவில். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இது. துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யை. சரணாகதிக்கு 5 ரொம்ப முக்கியம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இது மகாவிஸ்வாசா, கார்பண்யம், கோப்திருத்துவ வரணம்னு சொல்லி 6வது ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது விசிஷ்டாத்வைத வேதாந்த பாஷ்யத்தில் வரக்கூடிய விஷயம். இதில் துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யைஹி, நீ என்னை ரட்சிக்கிறேன்னா வேற யாருடைய ஒரு சம்பந்தமும் வேண்டாம் எனக்கு, நீயே என்னை காப்பாற்றுறேன்னு இருக்கும்போது மற்றவர்களுடைய சம்பந்தம் எனக்கு எதுக்கு வேண்டாம். துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யைஹி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கியமன்யைஹி, நீ என்னை ரட்சிக்க முடியாது அப்படின்னு கை விட்டுட்டேன்னா அப்பவும் எனக்கு யாருடைய சம்பந்தமும் வேணாம். உன்னாலேயே ரட்சிக்க முடியாதுன்னா வேற யாராலே என்ன ரட்சிக்க முடியும்? அப்போ யாராலே என்ன ரட்சிக்க முடியாது. இது நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்தியம் நிருகரே வேகவதி தடாஸ்ரயந்தம். ஒரு நான்லாம் சின்ன வயசில் முதல் கௌமுதி வாசிக்கும்போது எங்கள் வாத்தியார் சுவாமி பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கோம், செங்குருச்சி ரங்கநாதாச்சாரிய சுவாமி எஸ்ஆர் சுவாமின்னு முன்னாடி இருந்தார். அவர் மகா வித்வாம்சால் அவெல்லாம். அப்போது சின்ன பாடங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுக்கும்போது எப்போவுமே சொல்லக்கூடிய வார்த்தை, கௌமுதி எதி கண்டஸ்தா விருத்தாபாஷிய பரிசிரமா, கௌமுதி எதி அகண்டஸ்தா விருத்தாபாஷிய பரிசிரமா. கௌமுதி கண்டஸ்தமாக இருந்தால் பாஷ்யத்தில் பரிசிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கௌமுதி கண்டஸ்தமாக இல்லைன்னா அப்பவும் பாஷ்யத்தில் பரிசிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒன்றும் வராது, அதனால் பரிசிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அப்போ அந்த மாதிரி நீ என்னை காப்பாற்றுறேன்னா எனக்கு யாருடைய சம்பந்தமும் தேவையில்லை, நீயே என்னை காப்பாற்ற மாட்டேன்ட்டேன்னா அப்பவும் எனக்கு யாருடைய சம்பந்தமும் தேவையில்லை அப்படின்னா. அப்போது ஒன்றே குலமென்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் தந்த நம்ம அத்திகிரி திருமால் அப்படின்னு சில வியாக்கியானங்கள்ல இருக்கு. அப்போ ஒன்றே குலமென்று, ஒன்றே தேவன், நாம விட்டுட்டோம் இதெல்லாம், சில பேர் எடுத்துட்டா. ஒன்றே தேவன் ஒருவனே குலம் அப்படின்றதெல்லாம் சில பேர் எடுத்துட்டா, நாம அதெல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா மோட்சத்தை பொறுத்த மட்டும் சப்தமாத்தியாயத்தில் புண்ணியமும் விரோதி பாபமும் விரோதி, காராகிருகே கனகசிருங்கலை யாப்பி பத்தஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. காராகிருகே புண்ணியம் பண்ணாலும் நம்ம இந்த லோகத்தில் தான் இருக்க போகிறோம், பாபம் பண்ணாலும் இந்த லோகத்தில் தான் இருக்க போகிறோம். பாபம் பண்ணால் என்ன இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டிருப்பார், புண்ணியம் பண்ணால் தங்க சங்கிலியால் கட்டி போட்டிருப்பார். எப்படி இருந்தால் என்ன இங்கே தானே கட்டி போட்டிருக்க போகிறார். காராகிருகே கனகசிருங்கலையாவே நாம விட்டுட்டோம். அவன் என்ன சொல்கிறா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே இந்த பாப்பியை ரட்சியுங்கள் அப்படின்னு அவன் ஸ்பஷ்டமாக மோட்ச ரூபமாக என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாத்தையும் நாம் மறந்து சென்றதால் மற்றவர்கள் சப்தமாத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் எடுத்துக்கல. அவள் சுலபமாக எடுத்துட்டு இன்னி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பரப்ப முடியுமோ அங்கெங்கெல்லாம் பரப்பி, எந்த சேனலில் போட்டாலும் முதல்ல கருத்தால் வேறு விஷயம் ஏதோ 1-2 சேனலில் வரும் இல்லையா, விநாயகனே வினை தீர்ப்பவனேன், அந்த சேனல் கண்டிப்பாக நாம் வைக்க மாட்டோம் கார்த்தால இல்லையா. நமக்கு தேவையானது வேறு ஏதோ, அதனால் முதல்ல அதை போடும்பொழுது பார்த்தா என்னென்னவோ வரும், அதெல்லாம் பார்க்கறது கேட்குறமோ இல்லை, அது மாட்டு ஓடின்னு இருக்கோம், நாம் நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த உபாசனமும் பரமபுருஷ விஷயமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ஒரே விஷயத்தை பல வாக்கியங்கள்னாலையும் பல சப்தத்தினாலேயும் நம்மளால் சொல்ல முடியும். அப்போது சாமானிய சப்தங்கள் விசேஷ சப்தங்களில் பரியவசானமானது சாஸ்திரத்தில் உண்டு. அதுவும் பிரம்மசூத்திரத்திலே இருக்குது. உத்கிருஷ்டே நிகிருஷ்ட திருஷ்டி ந கர்த்தவியா, நிகிருஷ்டே உத்கிருஷ்ட திருஷ்டி கர்த்தவியா அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் பிரம்ம திருஷ்டிர் உத்கர்ஷாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் உத்கிருஷ்டே நிகிருஷ்ட திருஷ்டி ந கர்த்தவியா, அதுவும் ஒரு வேலைக்காரன இடத்துல அதாவது ஒரு ராஜாவினிடத்துல போய் வேலைக்காரன் அப்படின்ற திருஷ்டி பண்ணக்கூடாது. உத்கிருஷ்டே நிகிருஷ்ட திருஷ்டி ந கர்த்தவியா, நிகிருஷ்டே உத்கிருஷ்ட திருஷ்டி, வேலைக்காரனை போய் நீ ராஜாவாட்டம் இருக்க எல்லா விதமான காரியமும் பண்ணலாம் தாராளமாக பண்ணுவாவா, நிகிருஷ்டத்தில் போய் உத்கிருஷ்ட திருஷ்டி பண்ணால் நமக்கு தான் அனர்த்தம். அதனால் நிகிருஷ்டத்தில் உத்கிருஷ்ட திருஷ்டி நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தில் வரும்பொழுது இந்த பிரம்ம திருஷ்டிர் உத்கர்ஷாத் அப்படின்ற சூத்திரத்தையும் இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே காட்டுறார். அதுவும் ஆத்மானமேவ
லோகம் உபாசீத அப்படின்ற பிருகதாரண்யக உபனிஷத்து வாக்கியத்தை காண்பித்து இந்த மோக்ஷோபாயமே உபாசனம் அப்படின்னு காட்டப்படுறது. அதுவும் சத்வசுத்தௌ துருவா ஸ்மிருதி ஸ்மிருதிலம்பே விப்ரமோக்ஷா ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோக்ஷா அப்படின்னு ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் காண்பித்து மனசுத்தம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அவஸ்தை, நிலையான ஒரு அவஸ்தையானது இருக்கும். இல்லைன்னால் நிலையான அவஸ்தை இருக்கவே இருக்காது. ஏன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி க்ஷித்யந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத் ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அதுலேயும் எந்த வஸ்துவை நாம் பார்க்கிறோமோ, எப்படி பார்க்கிறோமோ, நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அப்போ எல்லா விதமான நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் முடிச்சுக்கள் எல்லாமே தொலைகிறது அப்படின்னு சொன்னான். எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கவே இருக்காது. எல்லா கர்மாக்களும் நம்மளை, அதாவது விரோதி ரூபமான கர்மாக்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கழிகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால்தான் இங்கே சாஸ்திரிபிகி யதா உக்தம் திருஷ்டவியா அப்படின்றது ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. அதுவும் திருஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம். திருஷ்டவியா பிரதமம் திருஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா இதில் மூணும் இருந்தால் நிதித்தியாசனம்ன்றது ஸ்பஷ்டமாக கிடைக்கும். நிதித்தியாசனம் நிதித்தியாசித்தவியா அப்போ தியானபூர்வகமான ஒரு சிந்தனமானது இந்த இடத்துல சொல்லப்படல. இந்த இடத்துல சொல்லப்படுறது இப்போ ஆழ்ந்த ஒரு சிந்தனை அப்படின்றது தொடர்ச்சியாக நமக்கு இருக்கணும். அதுதான் திருஷ்டவியா. அதில் ஆரம்பித்து நிதித்தியாசேத்தவியா அப்படின்றது முடிவுப்படுறது. அதுலேயும் இங்கே ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. விரக்ஷே விரக்ஷேச்ச பஷ்யாமி க்ஷீர கிருஷ்ணார்ஜுனாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாஷமஸ்தகிவாந்தகம் அப்படின்னு. இப்போது மரவுரி தரிச்சுன்னு இருக்கான், மான் தோலை உடுத்தின்னு இருக்கான். இப்போது வில்லெடுத்து வந்த ராமன் இருக்கானோ இல்லையோ, அவன் எல்லா மரங்கள்லையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா மரங்கள்லையும் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் ராவணன் யாருடைய அறவுரையும் கேட்கல, அறிவுரையும் கேட்குற மாதிரி இல்லை, எப்படியும் கேட்க போகிறது இல்லை. அப்போது மாரீச்சன் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன, எல்லாத்தையும் நான் எல்லா இடங்கள்லையும் நான் ராமனை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இந்த ராமா 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 ராம் வேறு எதுவுமே இல்லை. அந்த கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை லக்ஷ்மணா சீதான்னு சொன்ன உடனேவே அந்த ராமா அப்படின்ற ஒரு சப்தம் கூடவே தத் சங்கதமாகவே வருதோ இல்லையோ, அவள் ரெண்டு பேரும் சொன்ன உடனே இதுவும் அவன் மனசில் வந்துருத்தான். அப்போ அந்த கடைசியாக நின்ன வார்த்தை எப்படின்னா ராமா அந்த வார்த்தை. அதை தவிர்த்துட்டு தப்பிச்சு போனாலும் கூட எதுவுமே வரல. தப்பிச்சு போனாலும் கூட தாட்டக்கே சுபாகு மாரீச்சன்னு மற்றவ போய் இவன் தப்பிச்சு போனால் கூட கடைசியாக இந்த ராமா அதனுடைய கண்டினியூஷன் தான் லக்ஷ்மணா சீதா அப்படின்றது. அப்போது இந்த ராமா அப்படின்ற நிதித்தியாசனம் இருக்கு இல்லையா, பூர்ணமாக இருக்கு. ராவணன் சொல்லி போய் ராம பானத்தினால் அடிபடுற பரியந்தம் பூர்ணமாக ராமா அப்படின்ற உபாசனம் இருக்கு. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் சொல்லப்படுறது. யாருக்கு? ஜீவனுக்கு. ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் தான் உபாசனம்னு சொல்லப்படுறது. ராமன் சீதை ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் கிடைச்சிடுது. யாருன்னா மகாரஸ்து தயோர் தாசா, அகாரோ வை விஷ்ணுன்னு சொன்னாலும் இல்லையோ, அதில் மகாரஸ்து தயோர் தாசா, தயோஹோ தாசா யாரு? லக்ஷ்மணன். பாகவத ஸ்மரணமும் ரொம்ப முக்கியம். எப்படி பகவத் ஸ்மரணம் முக்கியமோ அந்த மாதிரி பாகவத ஸ்மரணமும் முக்கியம். அந்த ஸ்மரணமும் அந்த இடத்துல ராமாயணத்தில் அவனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு மாரீச்சனுக்கு. அப்போது இந்த மாதிரியான உபாசனம் தியானம்தான் மோட்ச ரூபமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டுறது அப்படின்னா. இப்போது கேவல தியானம்ன்றது பக்தி ரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு தியானம்தான் நிரூபிக்கப்படுறது. பக்தி ரூபமான தியானம். ஏன்னா நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுத்தே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணுத்தே தனூம் ஸ்வாம். இப்போது யாரெல்லாம் பெருமாளை விரும்புகிறார்களோ எல்லாரையும் பெருமாள் ஒன்றும் தன் பக்கத்தில் ஏற்றுன்ற முடியாது. பெருமாள் யாரை விரும்புகிறாரோ அவனை தான் தன் பக்கத்தில் ஏற்றுக்கிறான். அப்போது ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா, யாரு ஆக்ஞா உல்லங்கனம் பண்றாளோ அவள் பெருமாளுடைய சச்சமம துரோகியல். அப்போ அவர்கள் பெருமாளுடைய துரோகத்திற்கு ஆளாகிறார்கள். அப்போ பெருமாளுடைய பிரீத்திக்கு யார் பாத்திரமாகிறார்கள் அப்படின்னால் யாரெல்லாம் அவனால் இடப்பட்ட கட்டளையை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதுவும்
இங்கே ஏற்கனவே சொன்னா போல இதில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், 30 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் 2 முக்கியமான ஸ்லோகங்கள் இந்த துஷ்கிருத்தினால் 4 பேர், சுகிருத்தினர் 4 பேர் அப்படின்னு இருக்கு. வியாக்கியானங்களில் பல சுகிருத்தினால் எப்படி 4 பேர் அப்படின்னு பேதங்கள்லாம் காட்டப்படுறது. அதுவும் நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானாக ஆசுரம் பவமாசிரிதாக. ஏன்னா மாயாமேதாம் தரந்தித்தே மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே அப்படின்னு. இப்போ எல்லோருமே கடக்கிறார்களா? இப்போ லோகத்தில் இருக்கக்கூடியவள் ஜீவாஸ்து அனந்தாக. இப்போ எல்லாருமே இந்த மாயையை கடந்து செல்கிற மாயான் பிரகிருதியும் ஏதாம் தரந்தித்தே, எல்லோருமே கடந்து செல்கிறார்களா? இல்லை, எல்லாருமே சேர முடியாது. ஏன் பகவத் பிரபத்தியும் சர்வே ந குர்வதா கிமர்த்தம் ந குர்வதா, எல்லாருமே ஏன் ந குர்வந்தி, எல்லாருமே ஏன் செய்யறது இல்லை, பகவத் பிரபத்தியும் ஏன் செய்யறது இல்லை அப்படின்னு அர்ஜுனனுடைய பிரஷ்னமாக கேட்டுக்கொண்டு இங்க பகவான் பதில் சொல்றார். நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக. அதுவும் இங்க துஷ்கிருத்தினா பாப கர்மானா மாம்ன பிரபத்தியந்தே. பாபகர்மானா பாப சம்பந்தம் உள்ளவர்கள், பாபத்தை செய்து கொண்டிருப்பவர்கள். சாஸ்திரிபிஹி பூர்வம் षष्ठाध्याये प्रतिपादन समये एकः विषयः प्रोक्तः. சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, அதே மாதிரி பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் பிராரப்த கர்மான்றது அவசியம் அனுஷ்டித்தே தீர வேண்டும். அதில் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது, அதில் சந்தேகமும் இல்லை. ஏன்னா அனாரப்த காரியை ததேவதேன்ற இது இடத்துலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அஸ்லேஷ விநாசவ் தத்யபதேசாத் அப்படின்னு தததிகமாக உத்தரபூர்வாகையோ அஸ்லேஷ விநாசவ் தத்யபதேசாத்னு சஞ்சித கர்மாக்கும் ஆகாமி கர்மாக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அஸ்லேஷம் விநாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி புண்ணியத்திலையும் இதரஸ்யாப்பியேவம் அசம்ஸ்லேஷ பாத்தேத்துன்னு இங்கேயும் சஞ்சிதத்துக்கும் ஆகாமிக்கும் அஸ்லேஷ விநாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிராரப்தம் பண்ணியே தான் அனுபவித்தே தீர வேண்டும். ரொம்ப அழகா இங்க பாஷ்யத்தில் பெரியவாள் கதையா சொல்றா. ஒரு அப்பா பொண்ணு கல்யாணம் பண்றார். பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது ஏகப்பட்ட சாமான்கள்லாம் வாங்கி தானே கல்யாணம் பண்ணோம். என்ன பண்ணுறமோ இல்லையோ சாப்பாடு நல்லபடியாக போட்டாகணும் இல்லையா? அப்போ பண்ணும்பொழுது இப்போது ஒரு 50 கிலோ 10 கிலோ பாக்கெட்டாக தோரம்பருப்பு 10 கிலோ பாக்கெட்டாக வாங்கி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தோரம்பருப்பு 10 கிலோ வாங்கி வைக்கும்பொழுது கல்யாணம் 2 நாள் நடக்கும், 2.5 நாள் நடக்கும், 5 நாள். இப்போ எங்களுக்குலாம் 5 நாள் நடந்தது. இப்போ 2.5 நாள் அப்படின்னு இருக்கோம். இப்போ 2 நாள் அரை நாள் கூட வந்துடுது. இப்போ அரை நாள் 1 மணி நேரம் அந்த அளவுக்குலாம் கூட வந்துடுது. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்னா எது சரி கட்டலான்னு தானே தோணும், எதை காசாக்கலாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணலான்றது தானே தோணும். அதில் 32.5 கிலோ சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. 32.5 கிலோ துவரம்பருப்பு, 10 கிலோ பாக்கெட்டு சீல் பிரிக்காமல் இருக்குது. மிச்சம் 7.5 கிலோ பாக்கெட் சீல் பிரித்து 10 கிலோ பாக்கெட்டில் பிரித்து 2.5 கிலோ எடுத்து 7.5 கிலோ பாக்கி இருக்குது. அப்போது 32 போயிடுச்சு பார்த்தீங்களா? அது வாதாபி ஜீர்ணனாபின்றா போல போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச்சே இல்லை. அதனால் சஞ்சித கர்மா ஆயிடுத்து. இந்த 10 கிலோ பாக்கெட் இருக்கு பாருங்க, சீல் பிரிக்காமல், பிரச்சனையே இல்லை, ஆகாமி நாசம். அதை கொடுத்தா எப்படியும் பில்லு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவான். நாம் கொடுத்தா பாக்கெட் பிரிக்கலைன்னா நமக்கு பைசா வந்துடும், ஆகாமி. இந்த பிராரப்தம் இந்த 7.5 கிலோ இருக்கும், அதை ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. பிரதி தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே தான் சாம்பார் பண்ணி சாப்பிட்டு கழிக்கணும் இல்லையா? பிராரப்த கர்மா. இப்போ வேறு வழி இல்லை. அப்போது அந்த பிராரப்த கர்மா புண்ணியமாகவும் இருக்கும், பாபமாகவும் இருக்கும். அப்போ பாப பிராரப்த கர்மா இருந்தால் யாரு? 4 பேர். புண்ணிய பிராரப்த கர்மா இருந்தால் யாரு? 4 பேர். இப்போ மோட்சம் பிரதி பூர்வமேவ மயா பிரதிபாதித்தமாசித், மோட்சம் பிரதி புண்ணிய பாப கர்மணோ நாபே சம்பந்தாபாவா பிரதிபாதித்தா. இப்போ இங்கே பிராரப்த கர்மா அவர் சொல்லப்பட்டது இல்லையா? அங்க துஷ்கிருத்தினா பாப கர்மானா மாம்ன பிரபத்தியந்தே. யாரு? துஷ்கிருத்த தாரதமியேன தே சதுர்விதாக பவந்தி. அப்போ துஷ்கிருத்தத்திலையும் அதமன் மத்தியமன், அதமன் மத்தியமன் உத்தமன் அப்படின்னு. தான் வாழக்கூடாது, தான் வாழணும், மற்றவா யாருமே வாழக்கூடாது, அதமாதமன். மற்றவா வாழக்கூடாது, தான் வாழணும், அதமன். தானும் வாழட்டும் அவரும் வாழட்டும் பரவாயில்ல, மத்தியமன். தான் மட்டும்தான் மற்றவா, நான் வாழலைன்னாலும் பரவாயில்ல, மற்றவா எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவாள் உத்தமாள். தன் நிலையிலிருந்து இறங்கி
மற்றவர்களுக்காக மகாபலி கிட்ட போய் யாச்சகம் கேட்டார் இல்லையா? ஆனால் தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற இடத்துல இந்த வியாக்கியானம் அதமாதமன் அதமன் மத்தியமன் உத்தமன் தன் நிலையிலிருந்து இறங்கி மற்றவாளுக்காக யாச்சகம். ஏன்னா யாச்சகம் கேட்கறதுன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம யார்கிட்டயா கடன் கேட்க முடியுமா? வாயில் வார்த்தையே வராது. பயந்து பயந்து தான் நாம் பேசணும். நான் ஒரு 10 ரூபா கேட்குறேன்னா அவர் என்ன சொல்லுவாரோ, அவர்கிட்ட இருக்குமோ இருக்காதோ, நான் கேட்டால் அவர் கொடுப்பாரோ, என்னை பற்றி அவர் என் மனசில் என்ன அபிப்பிராயம் இருக்குது, இப்படியெல்லாம் தோணுமோ இல்லையோ. அப்போது அத்தியந்தம் அதமாதமனாக இருக்கக்கூடியவன் தாரதமியன தே சதுர்விதாக பவந்தி மூடாக நராதமாக மாயா அபகிருத ஜானாக ஆசுரம் பாவமாசிரிதாக அப்படின்னு இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் அபிப்பிராயங்கள், அதாவது அர்த்தபேதங்கள்லாம் காண்பித்து, அதுவும் மத்வைஷயம் மத் ஐஸ்வர்ய விஷயம் ச ஞானம் சுதிருடம் உபபன்னம் ஏஷாம் துவேஷைவ பவதி. இப்போது என்னை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க விரும்பலை, என்னுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஐஸ்வர்யங்கள் விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் கோஷம். அப்போது விபூதி தான் பெரும் ஐஸ்வர்யம்னா பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான நித்திய விபூதி லீலா விபூதி இதெல்லாம். இதை பற்றிய ஞானம் யாருக்கு இல்லையோ, யார் எதை தெரிந்து கொள்ளாமல் துவேஷியாக நினைக்கிறார், மாம் துவேட்டி என்னை எல்லோரும் யார் துவேஷியாக நினைக்கிறார்களோ ஆசுரம் பாவம் ஆசிரித்தாகன்னு சொல்லி இந்த அர்த்தங்கள்லாம் சொன்னார். உத்தரோத்தர பாபிஷ்டதமாக பவந்தி அப்படின்னு. இதில் புண்ணியசாலிகள் இருக்கா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப அப்படின்னு புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள். அதுவும் முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பாபிகளுக்கு பிரத்தியோகியாக இருக்க எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 4 வகை. அதாவது அத்தியந்தம், அதாவது அதமாதமாலை பற்றி பேசிட்டு போனோம். மூடாக அபகிருத ஜானாக மாயா அபகிருத ஜானாக இதெல்லாம் சொல்லிட்டு போனோம். நராதமாக மாயா அபகிருத ஜானாக ஆசுரம் பாவமாசம். இப்போ உத்கிருஷ்டம் சொல்கிறோம். அப்படியே ஒன்றுக்கு ஒன்று எப்படி உத்கிருஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். சதுர்விதா பஜந்தே மாம். இப்போ சதுர்விதாக சுகிருத்தினாக மாம் பஜந்தே அப்படின்னு அன்வய கிரமமானது ஏற்படுறது. பஜந்தே அப்படின்னு காண்பிச்சிருக்கார். உபாசகர்களாக காட்டுறார். இவர்கள்லாம் என்னை உபாசிக்கக்கூடியவர்கள். அப்போது உபாசிக்கர்களாக காண்பிச்சிருந்தாலும் மாம் ந பிரபத்யந்தேன்னு சொல்றார். அப்போ என்னை அடைகிறவர்கள் அல்லர். அப்போ யார் அடைகிறாள்? ஞானி என்பவர் என்னை அடைகிறார் அப்படின்னு. இப்போ இதில் 4 பேரை காண்பிச்சிருக்கார். 4 பேரை காண்பித்திருந்தாலும் அவர்கள் என்னை அடைவதன் பொருட்டு என்னிடத்துல எந்த விஷயத்தையும் பிரார்த்திக்கல. ஏதோ அப்படி எல்லாத்தையும் போகும்பொழுது ஏதோ என்கிட்டையும் வந்து சில விஷயங்களை பிரார்த்தித்து கொண்டு செல்கிறார்கள். அல்லது என்கிட்ட மாத்திரமே சில விஷயங்களை கேட்கிறார்கள். மோட்சத்தை கேட்கல, மற்ற விஷயங்களை கேட்கிறார்கள் அப்படின்னு ஏற்படுறது சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்ற இடத்துல. அதுவும் இந்த இடத்துல எல்லாரும் விரும்பக்கூடிய பலனை கொடுக்கலாமோ இல்லையோ, அவாவா பிரார்த்தித்து கொடுக்கணும்னு என்ன இருக்கு? ஏன் பிரார்த்திக்கணும்? தவாஸ்மீதிச்ச யாச்சதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பிரசித்தமான ஸ்லோகம். இப்போ தவாஸ்மீதிச்ச யாச்சதே ஏன் யாச்சிக்கணுமான்னா, உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவர், கருணாவானாக இருக்கக்கூடியவர். பிரயோஜனம் 2 விதம். ஜெகத் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் விசாரம் இருக்கு. ஜெகத் சிருஷ்டிக்கு 2 பிரயோஜனம். ஒன்று சுவார்த்த பிரயோஜனம், இல்லை பரார்த்த பிரயோஜனம். அவாப்த சமஸ்த காமனா இருக்கிறபடினால சுவார்த்த பிரயோஜனம் இல்லை. கருணாவானா இருக்கிறபடினால பரார்த்த பிரயோஜனம் ஒருவேளை பொருந்தும் அப்படின்னு சொன்னால் கூட அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாரன்னா கொடுக்கவே இல்லையே. அப்போ ஏன் கொடுக்கல? ஏன் சதுர்விதா பஜந்தே மாம்னு சொல்லணும் இந்த இடத்துல? அது ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு 4 பேரை ஏன் தனித்தனியாக காண்பிக்கணும்? எல்லோருமே என்னிடத்திலே வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? அப்படின்னா இங்கே வைஷமியம் நைர்கிரண்யம் இந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு. அதுவும் இந்த ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஆர்த்தோ, இந்த ஆர்த்தன் அர்த்தார்த்தி 2த்துக்கு நடுவில் ஜிக்ஞாசு அப்படின்றவர் சொல்லப்பட்டிருக்கார். ஆர்த்தன் செல்வத்தை இழந்து வருந்தக்கூடியவன். இதில் ஏகப்பட்ட விசாரம் இருக்கு. ஆர்த்தன்னா யாரு ஆர்த்தன்னு கேள்வி இருக்கு. எல்லாருமே தான் ஆர்த்தன் அப்படின்னு செல்வத்தை இழந்து வருந்துபவன் அப்படின்னா எந்த விதமான செல்வம், எப்படிப்பட்ட செல்வத்தை இழந்து வருந்துபவன் அப்படின்னா பல விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. ஆர்த்தகா அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தின்னு சொல்லும் பொழுது புதிதாக செல்வத்தை பெற விரும்பக்கூடியவன் அர்த்தார்த்தி. அதே மாதிரி ஜிக்ஞாசு பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவன். மற்ற பாஷ்யத்துக்கும் நமக்கும் இங்கே சில வித்தியாசங்கள் இருக்கு. ஜிக்ஞாசுன்னு சொல்லும்பொழுது ஞாத்துமிச்சா ஜிக்ஞாசா தான் ஜிக்ஞாசுனுடைய சன்னந்த பிரயோகம்.
அப்படி இருக்கும்பொழுது சாமானிய அர்த்தத்தில் பார்த்தாலே அர்த்தம் கிடைச்சுடுறது. இதில் சாமானிய ஜிக்ஞாசா விசேஷ ஜிக்ஞாசா இப்படியெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையேன்னு பிரச்சனைகள் பண்ணிட்டு இங்கே சாமானிய ஜிக்ஞாசாவுக்கு அவசியம் இல்லை, விசேஷ ஜிக்ஞாசா தான் பண்ணணும் அப்படின்னு பல தமிழ் ஆழ்வார் பாசுரங்கள்லாமும் இங்கே வியாக்கியானத்தில் எடுத்து காண்பிச்சு யார் ஞானி அப்படின்றதையும் காட்டுறார் இந்த இடத்துல. இது சப்தமாத்தியாயம். இங்கே பல விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே 1.5 மணி நேரம் சொல்ல முடியும் இந்த அத்தியாயத்தை பொறுத்த மட்டும். समयाभावात् विस्तरात् विरम्यते. सर्वेभ्यः धन्यवादः. पूर्वं पंचमाध्यायान्ते स्पर्शान् कृत्वा बहिर्बाह्यान् इत्यादि श्लोकत्रयेण यतेः आत्मविदः श्रवणादिजन्य ज्ञानस्य अप्रतिबद्धत्वसिद्धये अवश्यकरणीयं ध्यानयोगं सूचयित्वा इदानीं तस्यैव ध्यानयोगस्य बहिरङ्ग अन्तरङ्ग साधनानि अधिकरणम् अधिकारिणं तल्लक्षणं तत्फलं च निरूपयितुं षष्ठोऽध्यायः आरभ्यते.